குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவன் எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். டேய் என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படுவா, சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்ற? அண்ணே, இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம்பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் கொடுக்குது பாரியா. ஏண்டா டேய், வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டதான் குடிக்க. டேய் வேலு ஐயா, வாடா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க, குடிக்கலான்னு சொன்னாங்க. ஓ, அப்படி உல்டா பண்ணிச்சா பெரிச்சாளி. பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளி ஆச்சே. ஏண்டா டேய், தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா, நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டோட போய் சேர்ந்துறேங்கறியா? பட்டியக்காரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிற? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கறியாக்கோ? ஐயோ, பச்சை பயிரெல்லாம் ஆடுதீங்களே. ஆடு வளர்க்குற லட்சணா அமுச்சு வச்சாங்க. காமாட்சி, துணி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா கொண்டா. கேக்குறல்ல, காதுல வெள்ளியா? அட உன்னதான். ஏய், குளிச்ச உடம்போட இங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது? ஏய், உனக்கு என்ன கொழுப்பா? சாக்கு தூக்கி போடுற? ஏய், அரே கட்ட முண்டோ. ஏய் காமாட்சி, என்ன திமிரா? துணி எடுத்து போட்டா சாக்கே தூக்கி போட்டா? நான் எங்கம்மா சாக்கு தூக்கி போட்டேன்? துணி எடுத்துட்டு வரும்போது பயிர ஆடுக மேஞ்சிட்டு இருந்தது. துணியை பெஞ்சு மேல வச்சுட்டு ஆட்டை விரட்டிட்டு போனவன் இப்பதாம்மா வர்றேன். அப்ப துணி எடுத்து போட்டது யாரா இருக்கும்? தெரியலையேம்மா, யாரா இருக்கும்? முத்துக்கால தான் மாட்டை அவுத்து விட வந்துச்சு. முத்துக்காளையா? சும்மா என்ன அடிக்கிட்டே போற? துணி எடுத்து போடுங்க, துணி எடுத்து போடுங்கன்னு கத்திட்டு இருந்த. சுத்தி முத்தி பார்த்தா யாரையும் காணோம். போனா போதுன்னு துணி எடுத்து போட்ட பாரு.